ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் பிரத்யங்கரா தேவி எனக்கு செஞ்ச அதிசயத்தை பற்றி நான் சொன்னேன். நிறைய பேர் இது உண்மையா இல்லை சும்மா வீடியோக்காக போய் சொல்கிறாளான்னு நினைப்பீங்க. ஓகே, அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன். நிறைய பேர் நான் பேய் பார்த்துருக்கேன், எங்கள் வீட்டில் பார்த்துருக்கேன், ரோட்டில் பார்த்துருக்கேன்னு சொல்லுவீங்க. உலகத்தில் தீய சக்தி இருக்குன்னா அப்போது கண்டிப்பாக நல்ல சக்தியும் இருக்கும். இது ரெண்டுமே நம்பாதவங்க அவங்களுக்கு ஏதாவது நடந்தால் அப்போ நம்புவாங்க. நீங்கள் நம்பிக்கையோடு இவங்களை பிரார்த்தனை செய்யுங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். உங்களுக்கும் நல்லது நடக்குதோ இல்லையோ கண்டிப்பாக கெட்டது நடக்காது. கெட்டது நடக்கலைன்னா அப்போ நடக்கிறது நல்லதாக தானே இருக்கும். சரி, நாங்கள் இருக்க எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் பிரத்யங்கரா தேவி கோயிலும் இருக்குது. அது வெறும் கோயில் இல்லை, அங்கே சக்தி உண்மையாக இருக்குன்னு இங்கே இருக்க நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த கோயிலில் பிரத்யங்கரா தேவிக்கு அமாவாசையான யாகம் நடத்துவாங்க. அதில் கலந்துக்கிட்டு நம்ம நினைக்கிறது வேண்டுனா கண்டிப்பாக நடக்கும். பிகாஸ் எங்களுக்கு நிறைய நடந்திருக்கு. நான் அவங்கள பற்றியும் இந்த கோவிலை பற்றியும் எல்லாருக்கும் தெரியணும் தான் இந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். இது உங்களுக்கு உதவியாக இல்லைனாலும் வேறு யாருக்காவது கண்டிப்பாக உதவும். ஏன்னா என்னோட ஹஸ்பண்டோட அப்பாவுக்கு, அதாவது எங்கள் மாமாவுக்கு ஒரு 2 இயர்ஸாக பிபி இருக்குது. வயசானால் எல்லோருக்கும் இது வரது தான். ஆனால் இவருக்கு எவ்வளோ தெரியுமா இருக்கும்? 250 மேலே தான் எப்போவுமே இருக்கும். டாக்டர்கிட்ட போனால் அவங்களுக்கே ஷாக்காக இருக்கும். அவங்களும் டேப்லெட் கொடுத்து கொடுத்து பார்ப்பாங்க, ஆனால் பிபி குறையாது. பிபி இப்படியே இருந்தால் கண்டிப்பாக ஸ்ட்ரோக் வரும், இல்லைன்னா எப்போ வேணால் ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டேப்லெட் போட்டாலும் பிபி குறையல, 250 மேலே தான் இருந்துச்சு. நாங்கள் அம்மா கிட்ட கேட்டதுக்கு அவங்க, நான் இருக்கேன், எதுவுமே ஆகாது, தைரியமாக இருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படி எங்ககிட்ட பேசுகிறாங்கன்னு கேட்காதீங்க, அது மட்டும் சீக்ரெட், அது சொல்லக்கூடாது. பட் கண்டிப்பாக நாங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் அவங்கக்கிட்ட இருந்து பதில் வரும். அவங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் கோயிலுக்கு வந்து அவங்க மடியில் வச்ச கனியை வாங்கி சாப்பிட சொன்னாங்க. இது எங்கள் மாமா ஒரு வருஷமாக தவறாமல் செஞ்சுட்டு வராரு. அந்த கோயிலுக்கு போயிட்டு அம்மா மடியில் இருக்க கனியை வாங்கி அவங்க முன்னாடியே உட்கார்ந்து சாப்பிடுவார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, பிபி 250 மேலே தான் எப்போவும் இருக்கும். இந்த மந்த் கூட செக் பண்ணாங்க, அப்போவும் அவ்வளவு தான் இருந்துச்சு. ஆனால் அவருக்கு இது வரைக்கும் ஒரு மயக்கமோ இல்லை எந்த ஒரு சைடு எஃபெக்டும் காட்டினது இல்லை. நார்மலாக பிபி வந்து 80/120ன்னு சொல்லுவாங்க. மினிமம் ஒரு 180 கூட பரவாயில்ல. ஆனால் 250 மேலே தான் எப்போவுமே இவருக்கு இருக்கும். பட் அதுக்கான எந்த விளைவும் இவருக்கு இருந்ததில்லை. அது வெறும் ஜஸ்ட் நம்பராக தான் இருக்குது. பிகாஸ் எங்கள் கூட பிரத்யங்கரா தேவி இருக்காங்க. எங்கள் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு தெரியும். நாங்களும் எது செஞ்சாலும் அவங்கக்கிட்ட கேட்டு தான் செய்வோம். சொல்லப்போனால் நான் இந்த சேனலை உருவாக்குறதுக்கு கூட அவங்கக்கிட்ட கேட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். கண்டிப்பாக இந்த சேனல் சக்ஸஸ் ஆகும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை வேண்டிகிட்டு இருப்பீங்க. நான் உங்களை மாற்றிக்க சொல்லலை, இவங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். எங்கள் வீட்டில் நாங்கள் எவ்ரி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே ராகு கால பூஜை செய்வோம். அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இந்த பூஜை தொடர்ந்து செஞ்சால் வீட்டில் அமைதி எப்போவுமே நிலவும். நான் உங்களுக்கு சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் எங்களுடைய அனுபவம். நாங்கள் நிறைய விஷயத்தில் பிரத்யங்கரா தேவி அப்படின்ற கடவுள் உண்மையாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது மற்ற தெய்வங்கள்லாம் இல்லைன்னு சொல்ல வரலை, எங்களுக்கு நடந்ததை நான் சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறேன். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இங்கே வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். மேரேஜ் முன்னாடி நான் சாமி கும்பிட்றது, கோயிலுக்கு போகிறதுலாம் அவ்வளவா இருக்காது. ஆஃபீஸ் போகிறதுன்னு அப்படியே போயிடுச்சு. சீரியஸாக சொல்லணும்னா எனக்கு காட் மேலே நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லை. பிகாஸ் எனக்கு நல்லது எதுவுமே நடக்காது, அதனாலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் நான் நம்ப ஆரம்பித்தேன்.
என்னோட பொண்ணுக்கு 3 வயசு ஆக போகுது. இந்த 3 வருஷத்தில் நிறைய ஆபத்தில் இருந்து அவளை அம்மா காப்பாற்றிருக்காங்க. 2 வயசு இருக்கும்போது அவளுக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு. நைட் டைமில் ஃபீவர் அதிகமாகி 2 டைம்ஸ் வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் அவளை அப்படி பார்த்ததும் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அழுதுகிட்டே அவளை தூக்கிட்டு அம்மா கிட்ட போனோம். பிகாஸ் எங்களுக்கு அது ஃபிக்ஸ்ன்னு தெரியல. குழந்தை நல்லா விளையாடிட்டு இருந்தா. எங்கள் 2 பேர் கண்ணு முன்னாடியே குழந்தை கீழே விழுந்துட்டா. பேச்சு மூச்சு ஒன்றுமே இல்லை அவளுக்கு. அந்த நிமிஷம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு 2 மினிட்ஸ் அப்புறம் அவளுக்கு கான்ஷியஸ் வந்துச்சு. ரிட்டன் ஒரு 1 o'clock அப்படியே ஆயிடுச்சு. அப்புறம்தான் ஹாஸ்பிட்டல் போனோம். அது ஃபிக்ஸ்ன்னு சொன்னாங்க. 5 years வரைக்கும் அது மாதிரி வரும். ஃபீவர் அதிகமாகிடுச்சுன்னா ஃபிக்ஸ் வரும்னு சொல்லிட்டாங்க. இதுக்காக நான் அம்மா கிட்ட வேண்டினேன். ஆனால் அதுக்கப்புறம் அவளுக்கு அது மாதிரி ஆகவே இல்லை. நிறைய டைம் ஃபீவர் வந்திருக்கு. ஆனால் ஃபிக்ஸ் எப்போவுமே வந்தது இல்லை. நிறைய அதிசயங்கள் எங்களுக்காக அவங்க செஞ்சுருக்காங்க, செஞ்சிட்டும் வராங்க. நாங்கள் எப்போவுமே அவங்க மேலே நம்பிக்கையாக இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாம் தானாக நடக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ ஷேர் பண்ணுங்கள். பை.